இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பாஜக தலைமை தற்போது உத்தரவிட்டாலும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய கலந்துரையாடலை நயம் பட சொல் பகுதியில் தற்போது பார்க்கலாம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தற்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார். மீண்டும் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட இருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து நிறைய விஷயங்கள் கேட்போம். முதல்ல மீண்டும் 2வது முறையாகவும் நாமினேட் ஆயிருக்கிறதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நேரத்தில் 2வது முறையாகவும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது உங்களுடைய தலைமை கொடுத்திருக்குது, எப்படி பாக்குறீங்க? அதாவது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அமைச்சரவையில் வேலை செய்வதற்கான எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்காக சேவை செய்வதற்கு ஒரு பாக்கியம், தமிழ் மண்ணிற்கு சேவை செய்வதற்கான ஒரு பாக்கியம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து நாம் கடந்த தேர்தலில் ஒரு எம்பி அங்கிருந்து நம்ம ஜெயிக்க முடியலன்ற சூழ்நிலையிலும் கூட, அதே போல் தாராபுரம் தேர்தலில் சொற்ப வாக்குகளில் நாம் அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்த நேரத்திலும் கூட தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும், தமிழகத்திற்கு பிரதிநிதிகள் தர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கிருந்து தமிழர் ஒருவரை மத்திய பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பியிருந்தார்கள். அவர் அதே போல் அங்கிருந்து அமைச்சராக இருந்தார்கள். நாம் அமைச்சர் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ மீண்டும் 2வது முறையாக நமக்கு ஒரு அங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இன்றைக்கு கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக என்னுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், எங்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திரு சந்தோஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நேரடியா மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இப்படி மாநிலங்களவைக்கு அனுப்பப்படுறாரு எல் முருகன் அப்படின்ற பேச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. வரும் தேர்தலில் தோல்வி பயம் வந்துருச்சு, அதைத்தான் இவங்க வெளிப்படையாவே காட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விமர்சனங்களை வைக்க தொடங்கியிருக்காங்க. பயந்து விட்டதா பாஜக அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதில் என்ன சார்? பாஜக இன்றைக்கு தமிழகத்தில் மிகவும் வேகமாக வளர்ந்து வருகின்ற கட்சியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு தூக்கி எறிகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களாகட்டும், மகளிராகட்டும், விவசாயிகளாகட்டும், பட்டியலின மக்கள், அனைத்து தரப்பு மக்களுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வர்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதோடு இல்லாமல் அவர்களை இந்த பாராளுமன்றத்திற்குள் நுழையாமல் செய்வதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைத்து இடங்களிலுமே எங்கள் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் ஆதரவு இருக்கிறது. திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்கள் மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறது. எங்களுடைய தலைவர் அவர்களுடைய யாத்திரை இன்றைக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல்களை மக்களிடத்தில் இன்றைக்கு எடுத்துச் செல்லுகின்ற யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையாளத்தனத்தை நீங்க பார்த்து ஒரு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கூட அவர்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஆட்சி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இங்க அவர்களால் அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார், இன்றைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிற அனைத்து மாநிலங்களுமே ஒரு மிகப்பெரிய அளவில் வேகமாக முன்னேற்றி கொண்டிருக்கிறது. அதே போல மக்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் அங்கேயும் வேணும்னு நினைக்கிறார்கள். அதனாலதான் அங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரணும் அப்படின்றதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை பாராளுமன்ற வருகின்ற மக்களவை தேர்தலில் அதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். ஆர் ராசாவுக்கு எதிராக தான் நீங்க நீலகிரி தொகுதியில களமிறக்கப்படுவீங்க அப்படின்றதான் கடந்த ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கும் தெரியும், கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாவே பேச்சா இருந்தது. இப்போ அவ்வளவு வெயிட்டான ஒரு ஆளை எதிர்க்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எதுவும் இருக்கா? இல்ல இது என்ன மாநிலங்களவையிலிருந்து போறதே நமக்கு சேஃப் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, மாநிலங்களவையிலிருந்து போறோம். நாளைக்கே கட்சி சொன்னாங்க கூட நம்ம அங்கிருந்தும் எலெக்ஷன்ல நிக்க சொன்னா நாங்க நிக்க போறோம், கண்டிப்பா நிக்க போறோம். அதாவது எங்களுடைய பணிகளை நாங்க தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுன்னு சொன்னீங்க, 2 ஆண்டுகள் நாங்க தேர்தல் பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். மக்களுடைய பேராதரவு இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு பேராதரவு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே ஒரு முகம்னா
அது திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் தாமரையும். அது மக்களிடத்தில் இருக்கிறது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் யார் நின்னாலும் கூட நாங்கள் அங்கு ராஜாவை ஓட ஓட விரட்டுவதுதான் எங்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பயம் எதுவும் இல்லை. அதனால் நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் எல் முருகன் அவர்கள். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.